பிரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலைவேளையில் உங்கள் யாவரை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இயேசு சொல்லும் வார்த்தையை கவனியுங்கள். அவர் தம்முடைய சீசரிடத்தில் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். அப்போது இயேசு சீசரிடத்தில் சொல்லுகிற வார்த்தை என்ன? நான் போகிறேன், ஆனால் இந்த உலகத்தில் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. இப்போ இயேசு கடந்து சென்றதுனால இந்த உலகத்தை தன்னுடைய உலகத்தை ஆளும்படி ஒரு அதிபதி வருகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவன் வரும்போது என்ன செய்வான்? ஆண்டவர் சொல்கிறாருங்க, அதனால் அவன் வருகிறானே என்றும் நான் உங்களோடு இல்லாததுனால நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்துட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. யோவான் 16:33 வாசித்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் அப்படிங்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டுப்பா, நான் இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். கொலோசியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. எங்க கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால அவர் இந்த சமாதானத்தை உண்டாக்கியிருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால கிடைக்கப்பட்டது தாங்க இந்த சமாதானம். வேதம் சொல்லுகிறது, கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால இந்த சமாதானத்தை உண்டாக்கியிருக்கிறார். கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால உங்களுக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத. பிரைஸ் தி லார்ட். நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன், உனக்கு நான் சமாதானத்தை நான் வைத்திருக்கிறேன். அந்த சமாதானத்தை நீ பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு வழியையும் உண்டாகியிருக்கிறார். என்ன தெரியுமா? நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கால வேளையில் நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது இப்போ உங்கள் இருதயத்தில் ஒரு சமாதானத்தை நீங்கள் காண்பீர்கள். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால இந்த சமாதானத்தை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சமாதானம் என்கிற காரியம் விலையேற பெற்றதுங்க. அதனால தான் சத்ருவானவன் இன்றைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில் இந்த சமாதானத்தை
கெடுத்து போடுகிறான். உங்கள் சமாதானத்தை காத்து கொள்ளுங்க. உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை காத்து கொள்ளுங்க. ஒரு பூரணமான ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்வதை நீங்கள் பார்ப்பீங்க. ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற, உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் வேண்டுதல் செய்கிறப்பா. ஒரு பூரண சமாதானம் அவருடைய இருதயங்களை ஆளுகை செய்வதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.